டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர் மற்றும் வேர்க்கடலை நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் உழவர்கள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். விவசாயிகளுடைய இந்த பாதிப்பு தொடர்பாக அவங்க என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வச்சிருக்கிறாங்க? கூடுதல் விவரம். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து விடிய இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வேலூர் மாவட்டம் முழுவதுமாக 696 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று பெய்த கனமழை காரணமாக பொன்னை பாலாற்று அணைக்கட்டில் இருந்து வெளியேறிய வெள்ள நீர் பள்ளிமலை, பொன்னை, எருக்கம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாய நிலங்களில் புகுந்ததால் அந்த நெற்பயிர்கள், வேர்க்கடலை பயிர்கள் உள்ளிட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. இதனால் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் மற்றும் வேர்க்கடலை பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி சேதமாகியிருக்கிறது. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாவதை கண்டு விவசாயிகள் கடும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதோடு இதனை இந்த நாசமான பயிர்களை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் சேதங்களை கணக்கிட்டு அவற்றிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.